ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிபி விலாக். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு பொடி மாஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் சைட் டிஷ்ஷாக. ஸோ எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பொடி மாஸ் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 4 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறி லீவ்ஸு, கொஞ்சமாக தேங்காய் துருவல், இவ்வளோதான். அப்புறம் கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டு 1/4 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் உளுந்து விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் பச்சை மிளகாய், கறி லீவ்ஸ் இதோடு சேர்த்து நல்லா அதையும் வதக்கிக்கலாம். ஜஸ்ட்டு 1 மினிட் செய்யக்கூடிய ரெசிபி. சடனாக சைட் டிஷ் வேணும்னா இந்த மாதிரி செய்யலாம். நல்லா ஆனியன் லைட்டாக ப்ரௌன் ஆனதுமே நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற அந்த பொட்டேட்டோவை, உருளைக்கிழங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணி கொஞ்சம் மீடியமாக ஸ்மாஷ் பண்ணி விட்டால் கூட போதும், ரொம்ப ஸ்மாஷ் பண்ண வேண்டாம். ஒரு மீடியம் ஸ்டேஜில் ஸ்மாஷ் பண்ணி விட்டு இதோடு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி மஞ்சள்தூள் இதோடு சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் இருக்க மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடரை 1 டீஸ்பூனுக்கு மேலே மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. கொஞ்சம் ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி கரம் மசாலா லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ரெட் சில்லி பவுடரோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக அடி பிடிக்கும், ஸோ சிம்மில் வச்சே பண்ணுங்கள். இப்போது லாஸ்ட்டாக தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் சைட் டிஷ்ஷு. இந்த உருளைக்கிழங்கு பொடி மாஸை சாம்பார் சாதத்துக்கும் கர்ட் ரைஸுக்கும் நல்ல ஆப்டாக இருக்கும். ஒரு நல்ல டேஸ்டான பொடி மாஸ் இது வந்து. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போது பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ ஈஸி சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு, உருளைக்கிழங்கு பொடி மாஸ். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.